கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம், உங்களுக்கு 12 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நன்றி. இன்று விசேடமாக பாராளுமன்றத்திற்குள் நிறைவேற்றப்படவுள்ள ஒரு சில பிரேரணிகள் குறித்து கருத்துக்களை முன்வைக்க நான் விரும்புகின்றேன். நான் நினைக்கின்றேன், எனக்கு முன்னர் கதைத்த கௌரவ உறுப்பினர் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆடை உற்பத்தி தொழிற்சாலை குறித்து இங்கு கதைத்தார். ஜே மில்ஸ் என்பதும் அங்கு டெக்னாலஜி ஜோன், அதாவது எக்ஸ்போர்ட் ஜோன் ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக குறிப்பிட்டார்கள். இது 2017-18 காலப்பகுதியில் விமல் வீரவன்ச போன்றவர்கள் அவர்கள் இதனை கொண்டு வந்து இது நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த ஒரு திட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு உறுப்பினர் என்ற வகையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இந்த பிரேரணைக்கு மாவட்ட உறுப்பினர் என்ற வகையில் மாவட்ட மக்கள் சார்பிலும் இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இது புன்னக்குடா என்கின்ற பீச்சில் தான் மட்டக்களப்பு பாசிக்குழாக்கு அடுத்ததாக புன்னக்குடா தான் சிறந்த பீச்சாக காணப்படுகிறது. அதற்கு அண்மையில் உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பது சிறந்ததல்ல. இது சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு சிறந்த ஒரு இடம். புன்னக்குடா என்று நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது சிறந்த ஒரு இடம். இது கடந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு திட்டம். இதில் ஒரு சில திருத்தங்களை தான் இங்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஒரே விடயத்தை தான் நாங்கள் கோரிக்கொள்கின்றோம் மாவட்ட உறுப்பினர் என்ற வகையில். இதில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யப்பட்டு இந்த நீர் கடலில் செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டீர்கள். இதை மாத்திரமாவது செய்வீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கழிவு முகாமைத்துவம் குறித்து நான் ஒரு பதிலை இங்கு அளிக்கின்றேன். இந்த கழிவு முகாமைத்துவத்தை சரியாக மேற்கொண்டால் சிறந்தது. இதற்கான நீர் வளங்கள் திணைக்களத்திலிருந்து பெற வேண்டியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள இந்த வாட்டர் சப்ளை அமைச்சு அவர்களிடம் உள்ள அந்த அளவு இன்னும் போதாமல் உள்ளது. கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கூட நீர் கிடைக்காத நிலை காணப்படுகிறது. இது குறித்தும் தேடி பார்க்க வேண்டும். இந்த சட்டத்தை இங்கு அவர்களது உள்ளார்ந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஆனாலும் நேற்றும் நிதிக்குழுவில் எனக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. கடந்த நாட்களில் அரிசி இறக்குமதி குறித்த விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், நிலையாக இந்த அரிசியின் தேவை மற்றும் இந்த வருடத்திற்குள் இந்த போகத்தில் அறுவடை செய்யப்படுகின்ற நெல் அளவுகள் இந்த வெள்ளப்பெருக்கின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 3வது தடவையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. வான் கதவுகள் ஏலவே திறந்து விடப்பட்டிருப்பின் இதனை வெள்ள பெருக்கினை கட்டுப்படுத்தியிருக்க முடியும். எனவே இதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு இந்த அரிசி இறக்குமதி செய்வது குறித்து கதைப்போம் என்றால், ஜனாதிபதி அவர்களின் உரையில் நான் செவிமடுத்தேன். தரவுகள் பிழை என்று அவர் குறிப்பிட்டார். வழங்கப்பட்டிருக்கிற தரவுகள் அடிப்படையில் தான் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எதிர்காலத்தில் ஏப்ரல் ஆகின்ற போது சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது நாட்டிற்குள் இன்னும் அரிசி பற்றாக்குறை தட்டுப்பாடுகள் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற புட்செட்டிகளில் சிவப்பு அரிசிகள் காண கிடைப்பதில்லை. புட்செட்டியில் கூட அந்த அரிசிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகிறது. இதனை ஜோக்காக எடுத்துக்கொண்டு அரிசியில் இருப்பதாக கூற வேண்டாம், சரியாக தேடி பாருங்கள். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனையாக இது மாறிவிடும். மட்டக்களப்பு மாவட்டம் எடுத்துக்கொண்டால் நெல் அறுவடை காலத்தில் வெள்ளப்பெருக்கினால் நெல் வயல்கள் மூழ்கி போயிருக்கின்றன. எனவே நட்டஈடுகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக வயலினங்கள் அழிந்து போயிருக்கின்றன. எனவே இதனால் இது பாரியதொரு நெருக்கடிக்கு செல்ல முடியும். அரிசி பற்றாக்குறை ஒரு நெருக்கடி, மறுபுறத்தில் நெற்களுக்கு ஒரு சரியான விலை வழங்கப்படுவதில்லை, விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற நட்டங்கள், இவை அனைத்தை முகாமை செய்கின்ற போதும் அரசாங்கம் இதனையும் விட சிறந்த ஒரு முறையில் இதற்கு காலத்தை பயன்படுத்துவது சிறந்தது. தரவுகள் பிழை என்று 10 தடவைகள் கூற முடியாது. நாங்கள் வழங்கிய தகவல் பிழை என்று குறிப்பிட முடியாது. சரியா பிழை என்பதை தேடுவது உறுதிப்படுத்துவது உங்களது பொறுப்பு. இதனால் இன்னும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதனையும் விட ஒரு சில விடயங்கள் குறித்தும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த விடயங்கள் குறித்து நான் இங்கு கதைக்க விரும்புகின்றேன். நாங்களும் தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த பல மாதங்களாக பெரும்பாலான விடயங்கள் அரசாங்கத்தின் ஒரு சில குறைபாடுகள் எனக்கு விளங்குகின்றன. அவை விளங்கினாலும் கட்சி என்ற வகையில் உறுப்பினர் என்ற வகையிலும் கூடுதலாக விமர்சனங்களை நாங்கள் முன்வைத்து செல்ல விரும்புவதில்லை. இந்த அரசாங்கம் புதியது, இதற்கு காலம் வழங்க வேண்டும். அரசாங்கத்துக்கு தங்களது அமைச்சுக்களுக்கு சென்று அமைச்சர்கள் வேலைகளை சரியான முறையில் ஒரு முறைப்படுத்த அமைப்பில் மேற்கொள்வதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். விமர்சனங்களையோ குறைபாடுகளையோ எதிர்வரும் காலங்களில் நாங்கள் முன்வைக்க விரும்புவதில்லை.
ஆனாலும் ஒரு சில விடயங்கள் குறித்து இதற்கு அப்பால் மௌனித்து இருக்க முடியாது. உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில விடயங்கள் உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த ஆட்சி கால பகுதியில் பாரிய அளவில் ஃபாரஸ்டிற்கு சொந்தமான காணிகள் அழிவுக்குட்படுத்தப்பட்டன. சாதாரணமாக ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காணி என்பது யானை வேலிகளும் அடிக்கப்பட்ட காணிகள். அதற்குள்ளாலும் ஒரு சில குழுவினர் காணிகளை உருவாக்கி தனிப்பட்ட முறையில் யானை வேலிகளை அமைத்து பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த போகங்களில் பயிர் செய்த வயல்கள் நிலங்கள் வேறு ஒருவருக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதை பொதுவான பொதுமக்கள் ஃபாரஸ்டிற்குள் ஒரு கத்தி எடுத்து சென்றாலும் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இதற்கு வழக்கு போடுவார்கள். ஃபாரஸ்டிற்குள் செல்லவும் முடியாது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் பட்டிப்பளை பிரதேச செயலக அலுவலகத்தில் கெவிலியாமடு என்கின்ற கிராமத்தில் எமக்கு தெரியாது எத்தனை ஏக்கர் என்று டோசர் போட்டு சுத்தப்படுத்துகிறார்கள். இது குறித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில காலங்களாக நடைபெற்று வந்தது. இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் இன்னும் இது உக்கிரமான முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. எனது உரையின் பின்னர் இதற்கு பதிலளியுங்கள். நான் அங்கு பார்க்க சென்றேன். இந்த விடயத்தை நான் முன்வைக்கின்றேன். அரசாங்கம் இதில் தொடர்புபட வேண்டும். அரசாங்கம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக அருண் ஹேமச்சந்திர அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர் தெளிவு பெறுவதற்காக நான் குறிப்பிடுகின்றேன். இது குறித்து நான் பலருக்கு தெளிவூட்டல்களை மேற்கொண்டே. என்பிபி கட்சியின் அமைப்பாளர் என்பவர், அவரது பேர் அலெக்ஸ், பத்திருப்பு தொகுதி அமைப்பாளர். அவர் பிரதேச செயலருக்கு கோல் பண்ணி அச்சுறுத்துகிறார். நீங்கள் ஏன் அங்கு சென்று பார்க்கிறீர்கள் என்று அச்சுறுத்தி இருக்கிறார். மாவட்ட ஃபாரஸ்ட் ஆபீசர் பிரதேச ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கோல் பண்ணி அவரை அச்சுறுத்தியுள்ளார். நான் மாவட்ட மக்கள் பிரதிநிதி. இலங்கையில் 22 தேர்தல் மாவட்டத்தில் 21 என்பிபி வெற்றி பெற்றாலும் எமது மாவட்டத்தில் எமது கட்சி தான் வெற்றிட்டு இருக்கிறது. எனவே பிரதேச செயலாளர்களுக்கு பொறுப்புள்ளது மாவட்ட மக்களின் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களோடு மக்களது பிரச்சனைகள் பார்க்க செல்ல வேண்டும் என்பது. இது குறித்து பரிசீலனைகளை நடாத்துவதல்ல, உடனடியாக இதனை நிறுத்தி இந்த காடுகள் அழிக்கப்படுவர்களை கைது செய்ய வேண்டும். இது ஃபாரஸ்டிங் காணியாக இருந்தாலும் புலனறுவை எடுத்துக்கொண்டால் பால் மாடுகள் அந்த பசுமை நிலங்களுக்கே செல்கின்றது. இந்த பால் மாடுகள் எடுத்து செல்கின்றவர்களுக்கு அடிக்கின்றார்கள். எனவே சாராய போத்தல்களை வேண்டுகின்றார்கள். பிரதேச அபிவிருத்தி குழுவிலும் இதனை நான் முன்வைத்தேன். இதனையும் விட இதற்கு அப்பால் கிரீன் ஸ்ரீலங்கா என்பதாக நாங்கள் எதிர்பார்த்த பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். பஸ் வண்டிகளில் உள்ள பாதுகாப்பற்ற பொருட்களை அகற்ற வேண்டும். சிறந்த ஒரு விடயம், சுத்திகரிக்க வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச காலத்திலும் இது போன்ற ஒரு ட்ரெண்ட் முன்னெடுக்கப்பட்டது. சுவர்களில் சித்திரங்கள் வரைந்தார்கள், இது போன்ற விடயங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் மக்கள் வீதிக்கிறங்கினால் அவருக்கு எதிராக. இந்த அரசாங்கத்துக்கும் சொல்ல வேண்டும் தெளிவாக, மட்டக்களப்பு மாவட்டத்தில் குழந்தை கிடைக்க உள்ள பெண்களுக்கு 50,000 நிவாரண கொடுப்பனவு கடந்த அரசாங்கம் வழங்கியது. அதில் 2,000 ரூபாவை திருடிய பிரதேச செயலாளர் குறித்து நான் கடந்த அரசாங்க காலத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு கடந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த அரசாங்க காலத்திலும் அவருக்கு சிறந்த ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் யாராவது அந்த மாவட்டத்தில் பிடித்துக் கொள்வார்கள். உங்களது என்பிபி ஏற்பாட்டாளரோ தெரியாவரை பிடித்துக் கொண்டிருப்பது. அவர் பிரதேச செயலாளருக்கு அச்சுறுத்துகிறார். 2 மணித்தியாங்களில் இங்கு மின்குமிலை ஒளிரச் செய்யாவிட்டால் பார்த்துக் கொள்வேன் என்று. இதையல்ல நாங்கள் எதிர்பார்த்தது. பிள்ளையான் போன்று கடந்த காலத்தில் அரசியலை செய்து அவரையும் தோற்கடித்து விட்டுத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் அல்ல, இவர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு மட்டக்களப்பிற்கு வந்து அதிகாரிகளுக்கு அச்சுறுத்துவதை அல்ல நாங்கள் எதிர்பார்த்தது. இதனால் அனைவருக்கும் அரசியல் உரிமை உள்ளது. அனைத்து அதிகாரிகளுக்கும் மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளோடு இணைந்து பணியாற்றும் பொறுப்புள்ளது. ஒருங்கிணைப்பாளர்கள் என்று பதாதை தூக்கியவர்களுக்கு மாவட்டத்தில் வந்து அச்சுறுத்த முடியாது. எனவே இந்த அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் வழங்கப்படுகிறது. மட்டக்களப்பு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவர் குறித்து நான் சுகாதார அமைச்சுக்கும் தெளிவூட்டினேன். இது குறித்து மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவில் அருண் ஹேமச்சந்திர தலைவர் மற்றும் ஆளுநர் இருக்கின்ற ஒரு சமயத்தில் RDHS ஹாஸ்பிட்டல் டைரக்டர் குறிப்பிட்டார், இந்த AO என்பவர் என்பிபி JVP ட்ரேட் யூனியன் ஊடாக ஒரு கடிதத்தை எடுத்து வந்து இந்த பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் போட்டு மாவட்டத்திலிருந்து
வேறொரு மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்ட ஒருவர் கடிதம் ஒன்றை எடுத்து வந்து அவர் ஏஓவாக பதவியேற்றிருக்கிறார். இது குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கூறி 2 மாதங்களாகின்றன. ஒன்றும் நடைபெறவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மணல் பெர்மிட்கள் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருந்தோம். தற்பொழுது இன்று காலையில் மணல் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மண் வியாபாரிகள் அதிகரித்திருக்கிறார்களே. எனவே இது போன்று மாவட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதற்கப்பால் பிடிஏ தொடர்பிலும் பிரச்சனை உள்ளது. என்பிபி அரசாங்கத்தில் தற்போதுள்ள அமைச்சர்கள் என்னோடு இந்த இலங்கையில் உள்ள 25 மாவட்டத்திலும் தெற்கில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் சேர்ந்தவர்களும் என்னோடு வந்தார்கள். தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறி கையொப்பமிட்டார்கள். பிடிஏ சட்டத்தை அப்புறப்படுத்தி விட்டு வேறொரு சட்டத்தை கொண்டு வருமாறு அவர்கள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் அரசாங்கத்தின் கொள்கை அதனை மற்றொரு சட்டம் கொண்டு வருவது குறித்து அவர்கள் என்று கதைக்கின்றார்கள். அரசாங்கத்தில் உள்ள சட்டம் குறித்த அமைச்சர் அரசியல் கைதிகள் என்று ஒருவரும் இல்லை என்று குறிப்பிட்டார். அரசியல் கைதிகளை எடுத்தால் அதற்கான வரைவிலக்கம் என்ன? இப்பொழுது சிறைச்சாலைகளை மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் கைதிகள் என்கின்ற விடயம் ஜேபி உள்ளிட்ட என்பிபி அரசாங்கம் இதைவிட சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த ஜேபியில் இருக்கின்ற குழுவினர் அரசியல் கைதிகள் என்கின்ற விடயத்தை இதைவிட பரந்ததொரு அடிப்படையில் பார்க்க வேண்டும். இதனால் நான் குறிப்பிடுவது இது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். தயவு செய்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதுவல்லாமல் இது குறித்து பிரச்சனை இன்னும் ஏற்படுத்த நாங்கள் முயல்வதில்லை. மாவட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இனிமேலும் ஏற்பட்டால் முழு நாட்டிலும் அமுலில் இருக்கின்ற பிடிஏ போன்ற சட்டங்கள் குறித்தும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் எமக்கு முடியும். எமது குழுவிற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர முடியும். தயவு செய்தது குறித்து நீங்கள் முன்வாருங்கள். பார் பெர்மிட் குறித்தும் நீங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்கள். இதை நீக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. இதனை ரெக்கமெண்ட் பண்ண உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் எத்தனையோ உறுப்பினர் இருந்தார்கள். இது குறித்தும் தயவு செய்து இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த பார் பெர்மிட் குறித்தும் தேடி பாருங்கள். எமக்கு தெளிவுகளை வழங்குங்கள். நன்றி.